தமிழ் திரையுலகின் மூத்த நடிகர்களில் ஒருவரான கலைமாமணி ராதா ரவியின் 50 ஆண்டு கால கலைப்பயண பொன்விழா மலேசியாவில் கோலாகலமாக நடைபெற்றது. மலேசிய இந்திய விளையாட்டு மன்றமான SUKIM தலைவர் டத்தோதி மோகன் விழாவை ஏற்பாடு செய்திருந்தார். ஸ்லாயாங் செங்கா மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற அவ்விழாவுக்கு மாய்கா தேசிய துணைத் தலைவரும் தாப்பான் நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ M. சரவணன் தலைமையேற்று ராதா ரவிக்கு கலைச்செம்மல் விருது வழங்கி கௌரவித்தார். ஒருவர் வாழும்போதே வாழ்த்த வேண்டும், அதுவே திறமைக்கு உண்மையான அங்கீகாரம் என சரவணன் தமதுரையில் வலியுறுத்தினார். என்ன சந்தோஷம் அப்படின்னா, ஒரு கலைஞன் அவன் கலைஞருக்கு நாடு கிடையாது, மொழி கிடையாது, இனம் கிடையாது, ஜாதி கிடையாது, அவன் எல்லோருக்கும் பொதுவானவன். அப்படி எல்லோருக்கும் பொதுவான ஒரு கலைஞனுக்கு இந்த நாட்டிலே அவன் வாழும் பொழுது நாங்கள் செய்கிறதுதான் உண்மையான மரியாதை. நம்ம சமூகத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்வுகள் இருக்க மாட்டாங்க. நல்லா இருந்தாலும் திட்டுவான், நல்லா இல்லாமே திட்டுவான். அதனால தான் இதை பற்றி கவலை இல்லை. நம்ம எதிர்க்கு கொடுக்குற தண்டனையே இதே நல்ல வாழ்ந்து பார்த்து வயிறு வச்சு சாப்பிடாங்க. ஏன்னா அவன் தான் முடிக்க மாட்டானே. காவடி எடுத்தாலும் ஏசுவான், காஜல் அகர்வால் பக்கத்தில் இருந்தாலும் ஏசுவான். அதனால அவனை பற்றிலாம் கவலைப்படவே கூடாது. உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி, மனசை பார்த்துக்க நல்லபடி அப்படின்ற மாதிரி தான் நம்ம வரணும். அந்த வகையில வாழும்பொழுது பாராட்டணுங்க. வாழும்பொழுது பாராட்டு விழானால ராஜா ரவி கொண்டு கிடைக்க போறது. அவர் எல்லா நடிகர்களையும் நடிச்சிட்டார், எல்லா சொல்லையும் பார்த்துட்டாரு, பல முதலமைச்சர்களோட பழகிட்டார். ஆனா இந்த பாராட்டு விழா நாம இன்னும் இந்த சமுதாயத்துல நிலவனா இருக்கிறோம். இன்னும் இந்த சமுதாயம் நம்மளோட எதிர்பார்க்குது, இன்னும் இந்த சமுதாயம் நம்மளை மதிக்கிறது என்ற ஒரு மிகப்பெரிய உணர்வு ஏற்படும். அதனால பன்முக பாத்திரம், ஒரு சாதாரண நடிகர் ஒரு கேரக்டர் நடிச்சுட்டு போயிருக்கணும், ஒரு மிகப்பெரிய கதாபாத்திரங்க. நீங்க அவருடைய ஒவ்வொரு படத்தையும் எடுத்து பாருங்க, ஒவ்வொரு படத்தையும் ஒவ்வொரு பாத்திரத்திலும் ஒரு வித்தியாசமான ஹீரோவை யார் வேணாலும் நடிச்சிடலாம், ஹீரோவை யார் வேணாலும் நடிச்சிடலாம். நீங்க பாத்தீங்கன்னா ஹீரோவை வந்து ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ஹீரோ வந்துருக்கலாம். ஆனா எல்லா படமும் ஹீரோ எடுப்பட்டு போயிருவான். ஆனா வில்லன் பாத்திரம் வரவங்களும் இந்த குணச்சித்திர பாத்திரம் வரவங்களும் நடிப்பு தினேஷ் அவ்வளவுதான் நல்லா தெரியும். குணச்சித்திர பாத்திரங்களுக்கும் வில்லன் பாத்திரங்களுக்கும் நடிப்பு திறமை இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். ராதா ரவி மலேசிய இந்திய கலைஞர்களுக்கு உறவு பாலமாக இருந்ததன் அடிப்படையில் அவரின் கலைச்சேவையை பாராட்டும் வகையில் மலேசியாவின் பொன்விழா கொண்டாடப்பட்டதாக டத்தோதி மோகன் குறிப்பிட்டார். அது ஏன் நம்ம அவருக்கு செஞ்சோன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் அவர் வந்து நடிகர் சங்கத்தில் இருக்கும் போது நிறைய உதவிகள் வந்து மலேசியா கலைஞருக்கு செஞ்சிருந்தார். ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லேருந்து வாய்ஸ் ரெக்கார்டிங், யாரெல்லாம் அங்கே போய்ட்டு ரெக்கார்டிங் கொடுக்க போகிறாங்கன்னா அதுக்கும் வந்து அவர் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நீங்கள் எதை கேட்டாலும், அதாவது நிறைய, அதாவது என்கிட்டே நடிக்கிறதுக்கு உள்ள ஆளுங்களை கொடுத்துருக்காரு. அப்போ ஒர்க் ஷாப்பில் அங்கே செஞ்சோம். இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நடிகர் சங்கத்துக்கும் நமக்கும் நல்ல உறவு இது உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ அவரோட அர்ப்பணிப்பு குறிப்பாக கலைத்துறையில் வந்து நிறைய கொடுத்துருக்கனால அந்த அடிப்படையில் இந்த விழாவை வந்து நம்ம செஞ்சோம். ஆனால் விருதுனான்னு பார்த்தீங்கன்னா நடிகர், ஹீரோ இந்த மாதிரி தான் இருப்பாங்க. இவருக்கு பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வந்து ஒரு ஓப்பனாகவே பேசக்கூடிய ஆள், நிறைய விஷயம் வந்து அவரோட திறமையை வந்து நீங்கள் பார்க்கலாம். நடிப்பில் வந்து நல்லா திறமையாக நடிக்கக்கூடியவர். அதனால் வந்து அவருக்கு இந்த பட்டத்தை வந்து நம்ம கொடுத்தோம். அப்படி நிறைய விஷயம் பேசுவாங்க. அதாவது இப்போ டத்தோஷிப் பேசுவாங்க, நீங்கள் கேட்குறதுக்கு இருப்பீங்க. அதாவது அவருக்கு எங்கே டத்தோஷிப் கிடைக்கிது அது வந்து எங்களுக்கு தெரியாது. அவர் டத்தோஷிப்பு வாங்கியிருக்காரு, கொடுத்துருக்காங்கன்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அதை நான் வந்து போடுறோம். அது எங்களுக்கு தெரியாது, நான் எங்கே நம்மளுக்கு தெரியாது பாருங்களேன். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து அவருக்கு ஏன் அங்கே செய்கிறாங்கன்னு அது எனக்கு செய்யலை. ஆனால் இங்கே செய்கிறது வந்து எங்களுக்கு கடந்த காலத்தில் வந்து அவர் இருக்கும்போது நிறைய உதவி செஞ்சனால எதை கேட்டாலும், அதாவது ஒரு பிரச்சனைன்னு இருந்துச்சுன்னா டப்புன்னு அங்கே செய்யக்கூடிய ஒரு ஆள்னு பார்த்திங்கன்னா அது இவர் செய்வார். ஸோ அந்த அடிப்படையில் அவருக்கு நம்ம செய்யணுன்ட்டு முடிவு பண்ணி செஞ்சோம். அன்றைக்கி நடிகவேல் M. R. ராதாவின் மகனுமான ராதா ரவிக்கு கடல் கடந்து மலேசியாவில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. அதுவும் பொன்விழா ஆண்டில் இது நடந்திருப்பது பெருமை அளிப்பதாக சென்னை முன்னாள் மேயர் கராத்தே தியாகராஜன் கூறினார். அன்பு அண்ணன் டத்தோ ராதா ரவி அவர்கள்
கலைப்பயணத்தில் அவர் ஒரு நடிகராக, ஒரு வில்லன் நடிகர், குணச்சித்திர நடிகர், ஒரு மிகப்பெரிய பெருமையை இந்த நேரத்தில் மலேசியா மண்ணில் ஒரு விருது வழங்கப்பட்டது. குறிப்பாக ஒரு கதாநாயகன் நடித்தவர்கள் தான் இத்தனை வருடமாக ஒரு விருது வழங்கப்படும். ஆனால் குணச்சித்திர நடிகர் இத்தனை வயதும் கலைப்பயணத்தும் இன்றைக்கும் இந்த ஒரு இளைஞர் சமுதாயத்தில் இளைஞர்களும் ஒரு ஞாபகப்படுத்தும் வகையில் இந்த விருதை கொடுத்து அவர் கலை பயணத்தை மரியாதை செலுத்துவது விருதை வழங்கிய மலேசியா நாட்டு மக்களுக்கும் அதற்கு ஏற்பாடு செய்த மரியாதைக்குரிய டாக்டர் மோகன் நேரத்தை நன்றியை தெரிவித்து, இது ஒரு மிக பெருமையான விஷயம். நமது மரியாதைக்குரிய மறைந்த நடிகர்கள் எம்.ஆர். ராதா அவர்களின் புதல்வராக இருந்தும் அவருடைய வாரிசாக இருந்தும் இந்த கலை பயணம் ஒரு சிறப்பாக இன்று அவர் கலை பயணத்தை அவருடைய சேவையை பயன்படுத்தி நடிப்பிற்கோசரம் இந்த விருதை வழங்கியவர்களுக்கு அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கமாக தமிழகத்தில் கதாநாயக அந்தஸ்தில் இருக்கும் நடிகர் நடிகைகளுக்கு பொன்விழா எடுப்பார்கள். ஆனால் வில்லன் குணச்சித்திர நடிகரான தமக்கு பொன்விழா, அதுவும் மலேசியாவில் எடுக்கப்பட்டுள்ளது நிகழ்ச்சியை தருவதாக ராதா ரவி கூறினார். முதல்ல இங்கே இருக்கிற என்னுடைய மலேசியா மக்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் மேலும் உள்ள ஏனைய நண்பர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எப்பவுமே மலேசியா என்னுடைய தாய் வீடுன்னு சொல்லுவேன். தமிழ்நாட்டில் எப்படின்னா அது ஹீரோஸ்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க, நாட் ஃபார் கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆர் வில்லன் ஆர்டிஸ்ட்டுக்கு தரணுன்றது கிடையாது. பட் இங்கே நம்முடைய சர்வீஸை மதித்து சகோதரர் மோகன் அவர்கள், கராத்தே தியாகராஜன் போன்றவர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த இனிஷியேட்டிவ்னஸ் எடுத்தாங்க. இந்த ஷோவை பற்றி இந்த ஃபங்க்ஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால, நான் உண்மையிலே எதிர்பார்க்காத ஃபங்க்ஷன் இது. ஐ ஆல்வேஸ் மேக் இட். எப்போயாவது எனக்கு கேட்டாங்கன்னா வந்துடுவேன். பட் இந்த 50 வருஷம் சர்வீஸுக்காக எனக்கு கொடுக்குறாங்கன்னா அது கொடுக்க வேண்டிய இடமே வேறு. இவங்க பார்த்தவங்க, அவங்க பார்த்து ரசித்தவங்க தான் இவங்க. இங்கே அங்கே அப்படி இல்லை, என்னை பார்க்குறவங்க. நான் ஏன் பொதுவாக எனக்கு ஃபங்க்ஷன் இப்படிலாம் பண்ணாதீங்க, வாழ்நாள் சாதனையாளர்னு பண்ணுறாங்க, அது மாதிரி பண்ணாதீங்க, ஏன்னா இதோட முடிச்சுருவாங்க நம்ம கதையை, முடிஞ்சு போச்சு போல இருக்கு, அவ்வளோதான், அதான் வாழ்நாளில் செஞ்சுட்டார் அவர் அப்படின்னு நிறுத்திட்டாங்கன்னா ரொம்ப போய்டுன்னு. இப்போ ஒரு 4 படத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் போன வருஷமே எனக்கு ஒரு 9 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் தான் இருப்பேன், சினிமாவில் தான் இருப்பேன், சினிமாக்காரர்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். அது என்னுடைய சுபாவம் இல்லை. எங்கள் ஐயாக்கிட்டேருந்து, நடிகர்கள்கிட்டேருந்து வந்தது அது எங்கள் பிறவி குணம். ரொம்ப நான் ஒழிச்சு பேச முடியாது. ஐ கேனாட் பி அன் ஹிப்போக்ரட் ஆங்கிலத்தில் சொன்னேன். அதனால் எனக்கு ஆங்கிலம் அவ்வளோவா தெரியாது. சில வார்த்தை இதுக்குன்னே கற்று வச்சுருக்கேன், ஹிப்போக்ரட் இது மாதிரிலாம் கற்று வச்சுருக்கேன். ஸோ அதுக்காக சொல்கிறேன், நான் ஐ ஆல்வேஸ் லவ் மலேசியா. திரையில் பார்த்து வியர்ந்தவருக்கு நம்மூரில் பொன்விழா நடத்திய ஏற்பாட்டு குழுவுக்கு வந்திருந்தோரில் பலர் பாராட்டு தெரிவித்தனர். கலை குடும்பத்திலிருந்து 50 ஆண்டுகள் ஆன ராதா ரவிக்கு வாழ்நாளில் எத்தனையோ விருதுகள் வழங்கப்பட்டிருந்தாலும் மலேசியாவில் இந்த விருது வழங்கப்பட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.